திடீர்னு ஃபோன் பண்ணி கல்யாணத்தை பத்தி பேசுறாங்கன்னு சொன்ன. என்னாச்சு? எங்க ஊர்ல ஒரு கிழவி இருக்கு. எங்க அப்பா பெத்த அம்மா வயசான காலத்துல சும்மா இருக்காம எனக்கு மாப்பிள்ளை பாத்துருக்காங்களாம். அதான் போன்லயே உனக்கு டீட்டெயிலா சொன்னல. அவங்க பாத்துட்டு போட்டோம். ஆனா உன் அப்பா அம்மா அண்ணாலாம் நீ படிக்கணும்னு சொல்லல? அத யாரு விக்கி சொல்றான்? இப்ப பாக்க ஆரம்பிச்சாதான் சீக்கிரமா வரன் செட் ஆகும்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அப்படி எரிச்சலா இருக்கு சரி தெரியுமா? சரி சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத. எப்படி சமாளிக்கிறதுங்கிறத இரு யோசிப்போம். பார்வதி மாதிரி இருக்கு. அண்ணா கொஞ்சம் வண்டி ஓரமா நிறுத்துங்க. சரிங்கம்மா. பேசாம ஒண்ணு பண்ண, அதிரடியா உங்க வீட்டுக்கு போய் நான் ஒரு பையனை லவ் பண்றேன், கட்டினா அவனை தான் கட்டுவேன்னு சொல்லி பாரு. என்ன பண்றாங்கன்னு பாப்போம். அட என்ன பாக்குற? ஒண்ணும் இல்ல. உன் மனசுல ஏதாவது இருந்தா சொல்லிருப்பா. ஒண்ணும் இல்ல, அத விட. இப்போ நான் இந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கணும். இப்போதைக்கு எனக்கு ஒரே நோக்கம் அதுதான். கல்யாண பேச்சு தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் பத்திரிக்கை அடிச்சு மண்டபம்லாம் ஃபிக்ஸ் பண்ணலையே. அது வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது விக்கி. நீ சொல்றது சரிதான். எதா இருந்தாலும் முன்கூட்டியே பிளான் பண்றது தானே சரி. ஆனா என்ன பண்ணலாம்? ஏ, உங்க அண்ணி சந்தியா அவங்க படிச்சவங்க தானே. அவங்க கிட்ட போய் நான் படிக்கலன்னு சீனை போட்டா எதுவும் பண்ண மாட்டாங்களா? நீ வேற. அன்னைக்கு நான் உன் கூட பைக்ல வந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க. என் அண்ணன் கிட்ட வர போட்டு கொடுத்துட்டாங்க தெரியுமா? ஓ ஆமால. சரி ஓகே. சரி ஒன்னு பண்ணலாம். இங்க இருந்து பேசினா வேலைக்கு ஆகாது. பேசாம என் ஃப்ரெண்டு வீடு பக்கத்துல தான் இருக்கு. அங்க போய் நாம டிஸ்கஸ் பண்ணலாமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கா? அங்க யார் இருக்கா? வீடு மட்டும் தான் இருக்கான், வீட்ல யாருமே இல்ல. அவன் வீட்டு சாவி என்கிட்ட தான் இருக்கு. இல்ல, ஆள் இல்லாத வீட்டுக்கு அங்க எப்படி விக்கி? யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல? எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? அப்போ என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி ஓகே. வீட்டுல பாக்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. வாழ்த்துக்கள். நான் கிளம்புறேன். விக்கி, எதுக்கு அப்படி சும்மா சும்மா கோச்சுக்கிறேன்? விக்கி, 2 நிமிஷத்துல பேசி முடிக்கிற விஷயமா? ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் பேசலாம்னு சொன்னா இதுக்கே என் மேல நம்பிக்கை இல்லாத உன்னை நம்பி நான் என்ன முடிவு எடுக்க முடியும்? இல்ல விக்கி, சாரி. உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் சொல்லல. ஆனா எனக்கு ஏதோ ஒரு பயம். சரி விக்கி, நான் வரேன், போலாம். வா போலாம். அண்ணா அந்த வண்டியை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் போங்க. சீக்கிரம். சரிங்கம்மா. இறங்கு பார்வதி. இதான் என் ஃப்ரெண்டோட வீடு. வா உள்ள போலாம். ஏன் பார்வதி உள்ள வர மாட்டியா? அப்ப என் மேல நம்பிக்கை இல்லையா? சரி பைக்ல இரு, நான் கொண்டு போய் விட்டுறேன். அது இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன்லாம் பண்ணாத.
நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலாம். ஏன் இப்படி கோவப்படுற? உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா போலாம். பாரு. ஐயோ. இது ஒரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறான். ச்சே. பண்றதுன்னு தெரியலையே. வா உட்காரு. என் ஃப்ரெண்டு வீடு தான். உட்காரு உட்காரு. 2 மினிட்ஸா? இத வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் இங்கே வெயிட் பண்ணுங்க. கதவை வேற போட்டுக்கிட்டான். ஐயோ, அட பாவி, ஒரு பொண்ணை இப்படி யாரும் இல்லாத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். தண்ணி வேற அடிக்கிறான். நிச்சயமா இவன் நல்லவே இல்லை. ஏதோ தப்பா இருக்கு. இதை உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். அப்புறம் ஏய், இங்க வையுத. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க நீ? ரிலாக்ஸ் ஆரு. ஆ? எதுக்கு கதவெல்லாம் போட்டுற? எல்லாம் ஒரு சேஃப்டிக்காக தான். ஆ? குடிச்சிருக்கியா? பரவாயில்ல, கண்டுபிடிச்சிட்ட. ஒரே ஒரு பீர் தான். என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ம். ம். வேணாம் விக்கி, எனக்கு என்னமோ இது சரியா படல. நான் வீட்டுக்கு போறேன். பார்வதி, ஒரு விடுன்னு நிமிஷம். சொல்றேன்ல. விடு. இரு பார்வதி. விடுன்னு சொல்றேன்ல. விடு விக்கி, நான் வீட்டுக்கு போறேன். விடு. வீட்டுக்கு போனா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கு ஒரு முடிவு பண்ண வேண்டாமா? எதுவா இருந்தாலும் நம்ம வீட்ல பேசி புரிய வைக்கலாம். அதுக்காக இப்படி நடந்துக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. விடு, நான் வீட்டுக்கு இங்க போறேன். பாரு, இப்ப நம்ம தப்பா நடந்துக்கிட்டாதான் கல்யாண விஷயத்துல சரியான முடிவு கிடைக்கும் பார்வதி. யோசிக்காத. வா வா பார்வதி. ஒரு தப்பு எதையும் சரி ஆகாது. இதுக்கு நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். இப்ப நீ என்ன விட போறியா இல்லையா? பார்வதி, விடு. விக்கி, நான் சொல்றத கேளு விக்கி. என் மேல நம்பிக்கை இல்லையான்னு கூட்டிட்டு வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணாத. இது தப்பு. என்ன தயவு செஞ்சு விட்டுரு விக்கி. நீ எங்கடி என்ன நம்புன? வீட்டுக்குள்ள வர்றதுக்கு கூட எவ்வளவு யோசிச்சு வந்த. நம்புனவங்களுக்கு பண்ணாதான் அது துரோகம். ஆனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஹேய், உன் கல்யாணத்தை நிறுத்ததான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ விக்கி, ப்ளீஸ் விக்கி.
ஒண்ணும் பண்ண வேண்டாம். நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தயவு செஞ்சு என்ன விட்டு. அப்ப நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம் நினைச்சியா? அப்ப நான் என்னடி பண்றது? இங்க பார், எப்படி பார்த்தாலும் இதான் முடிவு. வா. டேய் பொறுக்கி நாயே. பார்வதி பயப்பட. பிரியா, உன் தங்கச்சி ஒத்துக்கிட்டு தான்டா இங்க வந்தோம். நீ என்ன பொறுக்குன்னு சொல்ற, அப்ப அவ யாரு? உனக்கு அவ்வளவுதான். அண்ணா சாரி அண்ணா, நான் செஞ்சது தப்புதானா? ஆனா இவ சொன்னபடி நான் வரலண்ணா. என்னை ஏமாத்தி கூட்டிட்டு வந்துட்டானா? பார்வதி என்ன மன்னிச்சிடுடா ப்ளீஸ். டேய் இப்ப என்னடா சொல்ற? சொல்றா சொல்லு. என்னங்க? டேய் இவன் கூட பைக்ல போனியா? சொல்லு. இவன் கூட போன்ல பேசுனியா? இந்த இந்த நாய்க்காகவே என்கிட்ட போய் பேசுன? நீ போய் சொல்ல மாட்டேன்னு நான் சந்தியா கிட்ட சண்டை போட தெரியுமா? ஏங்க கோவப்படாதீங்க. சாரிண்ணா. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. ஒண்ணும் இல்ல பார்வதி, விடு, அழாத. டேய் இன்னொரு தடவை என் தங்கச்சி கிட்ட பிரச்சனை பண்ண நினைச்ச அன்னைக்கு நீ உசுரோட இருக்கிறது கடைசி நாளா இருக்கும்டா. மாமா அண்ணே என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. என் மேல கோவப்பட்டு நீங்க 2 அடி கூட வேணாலும் அடிச்சுக்கோங்க. விடு. தினம் டிவில பேப்பர்லன்னு எவ்வளவு நியூஸ் நாம பாக்குறோம் பார்வதி. நீ தான் கவனமா இருக்கணும். அவனை நிஜமாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ணே. வீட்டுல கல்யாணம் ஏற்பாடு பண்ணதும் அவன் ரொம்ப பயந்துட்டான். அவனை ரொம்ப நம்பின அண்ணே. சரிம்மா விடு. அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சமாவது எங்க மேல வச்சிருந்திருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு பையனை விரும்புறேன்னு சொல்லியிருந்தேன்னா நாங்க புரிஞ்சிருந்திருக்க மாட்டோமா? சொல்லு. அம்மா கேட்டா என்னன்னு சொல்றது? இங்க பாரு, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இங்க நடந்த எல்லாத்தையும் ஒரு கனவா நினைச்சு நீ மறந்துடணும். அதான் எங்களுக்கு வேணும். சரிங்க, நீங்க 2 பேரும் ஆட்டோல போங்க, நான் பின்னாடியே வரேன். சரிங்க போங்க. வா. ஏங்க என்ன இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வராங்க? நீ என்னடி இவங்க கூட வர? என்னாச்சு சரவணா? இவளையே நீங்க கூட்டிக்கிட்டு வரீங்க? சந்தியா, நீ மார்க்கெட்டுக்கு போறேன்னு தானே என்கிட்ட சொன்ன?
அது வந்து ஏன் சிவகாமி இவ்ளோ கேள்வி கேட்டுட்டு வர வழியில பாத்திருப்பாங்க, ஒன்னா சேர்ந்து வராங்க. இது ஒரு பிரச்சனையா? ஆனா இது காலேஜ் முடியற நேரம் இல்லையே, கண்ட நேரத்துல இவ வந்திருக்கா. உன் முகம் வேற சரியில்லை, வாடி இருக்கு. பார்வதி, நீதான் வயிறு வலி தாங்க முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தல, நீ ரூம்க்கு போ, நான் அத்தை கிட்ட பேசிட்டு வரேன். பார்வதி, நீ உள்ள போமா. போ. 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 என்னாச்சு சரவணா? ஆ. அவளை பேச விடாம நீங்களே பேசுறீங்க, வலுக்கட்டாயமா உள்ள வேற அனுப்பி வைக்கிறீங்க. ஏதாச்சும் பிரச்சனையா? சச்சா, இல்லம்மா. அவங்க காலேஜில் ஏதோ மீட்டிங்கா, அதனால கிளாஸ் எதுவும் கிடையாதான். அங்கே இருக்க முடியல, அதான். அது ஒன்றும் இல்லைம்மா, வயிற்று வலிக்குது, தலை வலிக்குதுன்னு சொன்னாலா. நான் கேட்டால் விட மாட்டாங்க, நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு கேட்டா. நமக்கு தான் அந்த காலேஜை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாதேம்மா. இந்த தஸ்ஸு புஸ்ஸுன்னு இங்கிலீஷ்லலாம் பேசுவாங்க. அதான் சந்தியாவை போயிட்டு வர சொன்னேன். என்னங்க? ஆமா அத்தை, நீங்க திட்டுவீங்களோன்னு பார்வதி கொஞ்சம் பயந்தா. அதான் நீ போ, நாங்க சொல்லிக்கிறோன்னு அவளை அனுப்பிச்சோம். அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இப்ப அண்ணி கூட வந்திருக்கா. இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? அம்மா, நீ போய் டீ எடுத்துட்டு வாமா. டேய் சரவணா, போடா உள்ள போடா. சரவணா, இப்படி உட்காரு. நீ என்கிட்ட எதையும் மறைக்கலையே. என்னம்மா நீங்க? அப்படியெல்லாம் இல்லம்மா. என்ன இது காயம்? இது எப்படி வந்துச்சு? இது எப்படி அடிபட்டுச்சுன்னு. டேய், கையில எப்படி அடிபட்டது? அது எப்படி அடிபட்டுச்சுன்னே தெரிலம்மா. நான் கவனிக்கவே இல்லை. எனக்கு வலியெல்லாம் இல்லைம்மா. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நானே பார்க்குறேன். சந்தியா, நீங்க பாத்தீங்க? இல்ல. நீங்களும் பார்க்கலையா? பார்க்கலங்க. இல்லம்மா. இத நான் நம்பணுமா? நாம ஊருக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு இவன் கையில ஸ்க்ரூ டிரைவரால குத்து பட்டுச்சு, ஞாபகம் இருக்கா? இப்பவும் அதே மாதிரி இவன் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறானோன்னு தோணுது. சச்சா, என்னம்மா நீங்க? மறைக்கலாம் இல்லம்மா. டேய் சரவணா, இப்படியா கவனம் இல்லாம இருப்ப? போடா, போய் ஏதாவது என்ன கிண்ண போடுறா. அம்மா, போய் அவனுக்கு ஏதாவது மருந்து போடுமா. சரிங்க மாமா. என்னங்க, நீங்க ரூமுக்கு போங்க, நான் பார்வதி கிட்ட பேசிட்டு உங்களுக்கு வந்து மருந்து போட்டு விடுறேன். சரிங்க. எனக்கு என்னமோ தப்பா படுதுங்க. நான் போய் பார்வதியை பார்த்துட்டு வரேன். சிவகாமி, அவளே தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு போயிருக்கா, நீ போய் ஏத்தி விட்டுட்டு இருக்காத. சரவண வார்த்தையில கூட உனக்கு நம்பிக்கை இல்லையா? எப்படிங்க நம்ப முடியும்? சொல்லுங்க, நாம எப்படி நம்ப முடியும்னு சொல்லுங்க. அவன் என்கிட்ட எவ்வளவு மறைச்சிருக்கான்னு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. இல்லங்க, அவன் கண்ணுல பொய் இருக்கு. சரி, அப்படியே இருக்கட்டும். அவன் மறைச்சது கூட நல்லதுக்காக தானே. அவன் சொல்லாம விட்டுட்டான்னு நீ வருத்தப்படுறதே தவிர, அதை தவிர வேற ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? தயவு செஞ்சு இந்த ஒரு தடவையாச்சும் நான் சொல்றத கேளு. கொஞ்சம் அவங்க போக்குல விட்டுப்பிடி, பொறுமையாரு. கடவுளே, என்னமோ தப்பு நடந்துகிட்டு இருக்கு. என் குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது.
போச்சுடா, எல்லாம் போச்சு. ஏய் விட்றா, இவ போனா இன்னொருத்தி பார்வதி இல்லைன்னா காந்திமதி என்னமோ உண்மையா லவ் பண்ண மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. இதுக்காக எத்தனை நாள் தவறுது காத்துட்டு இருந்தேன் தெரியுமா? தாவமா இருந்த, அதுக்கு பின்னாடி பண்ண முடியும்? கிளிக்கு ரெக்கம் வளர்த்துட்டு பறந்து போயிட்டு ஏய், போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரா டேய்? ஒவ்வொரு நாளும் யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு பிளானா பண்ணி அவ எப்படி நடந்துக்கிட்டா பேசுவா, எப்படி பேசுனா நம்புவான்னு பார்த்து பார்த்து பண்ணண்டா. பார்த்து பார்த்து செஞ்சியே அவங்க அண்ணனும் அண்ணியும் பின்னாடி வந்ததை பாத்தியா? அவ அண்ணிய பத்தி அவ சொல்லிட்டே தாண்டா இருந்தா, நான் தாண்டா அசால்ட்டா இருந்துட்டேன். கடைசி நிமிஷத்துல அவ தாண்டா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டா. ஆ, அவன் அண்ணன் வந்து என்ன அடிச்சதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அவனுக்கு இருக்குடா. ஆனா எனக்கு கிடைக்காதவ எவனுக்கும் கிடைக்க கூடாது. என்ன மீறி அவ கல்யாணம் எப்படி நடந்துரும் நானும் பாத்துடுறேன். வேணாம் மாமா, ஏதோ நல்ல வீட்டு பொண்ணு, அது நேரமா ஊனாரமான்னு தெரியல, பிரச்சனை வெளியே தெரியாம முடிஞ்சு போச்சு. இதோட விடுறதுதான் நல்லது. ராத்திரி என்ன நடந்துச்சுன்னே தெரியாத மாதிரி காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்டா. டேய் இந்தா அடி அட்ரா.